இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து மிகப்பெரிய ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்பயும் நான் அதை சொல்லிடுறேன். இப்போ சிவன் கோவிலுக்கு போகிறோம், எல்லாரும் என்ன பண்ணுவோம், நந்தி காதில் போய் ரகசியம் பேசுவோம், சொல்லுவோம். எல்லாருமே பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு நந்தியினுடைய பக்கத்தில் போகிறோம், அதை பார்க்கும் பொழுது நந்தியுடைய நாக்கு ஒரு நாசியில் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நாக்கு வந்து ஒரு நாசியில் இருக்கும். அது எந்த நாசியில் அந்த நாக்கு நுனி இருக்கோ அந்த நாசியில உங்களுடைய மூச்சுக்காற்று வரும் பொழுது இந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னு அந்த நந்தி ரகசியமாக நம்மளுக்கு சொல்லுது. நந்தி ரகசியம் சீரியஸா. எல்லா நந்தியும் ஒரே மூக்குல இருக்கக்கூடிய துளையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்களா? கண்டிப்பா. எல்லா நந்தியும் நீங்க பாருங்க. லெஃப்ட் ஒரு பக்கம் ரைட் ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எந்த சைடு வந்து அப்போ நாசில வந்து பிரெத் போயிட்டு இருக்கோ அந்த டைம்க்கு அந்த கோயில் போகும். ஆமா, ஆனா மாறிட்டே இருக்கும் இல்லையா? மாறிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட் ரைட் மாறிக்கிட்டே இருக்கும். அது நாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. இடகலையில சில நந்தியுடைய நாக்கு எந்த பக்கம், அதாவது அப்படிப்பட்ட மூச்சு வரும் பொழுது நீங்க சிவபெருமான், அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா சிவபெருமானை எப்படி வழிபடணும்னு அவருடைய சாதகத்தார நம்மளுக்கு சொல்லுது. நாம போய் காதுல வந்து பேசிட்டு போயிடுறோம். நாம எல்லாருமே அதை நோட் பண்றது இல்லை. இது வந்து மிகப்பெரிய ரகசியம்.